அனைவருக்கும் வணக்கம். குருஜி குருராஜாவின் 5வது மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் எழுதியிருக்கிற டாரட் புத்தகம் எந்த விருப்பத்தால நம்ம எழுதியிருக்கோம், இதுல என்ன மேடம் இருக்கு, அதாவது இப்போ ஜோதிட கலையின் உட்பிரிவு தான் நம்ம பிரசன்னம்னு சொல்லுவோம். அதுல நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஜாமக்கோள் பிரசன்னமாகட்டும், வெற்றிலை பிரசன்னமாகட்டும், தாம்பூல பிரசன்னமாகட்டும், சோழி பிரசன்னமாகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரசன்னம் இருக்கு. பிரசன்னத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, அதுல முக்கியமானது ஒண்ணு அப்படின்னா, நேரம் காலம் நம்ம பார்க்கவே தேவையில்ல. நம்ம மனசப்படி, அதாவது நம்மளுடைய மன அதிர்வுகளை மட்டும் வித்தை தான் பிரசன்னக்கலை. அது எந்த பிரசன்னமாக இருந்தாலும் அவ்வளவுதான். அந்த நம்ம ஒரு நேர்மறை ஆற்றலோட அமர்ந்து அந்த பிரசன்னக்கலையை நம்ம பார்க்கும்போது உண்டாகிற விடை தான் அந்த ஜாதகருக்கு உண்டான பதில். அப்போ இந்த டாரட் கார்டு அப்படிங்கும்போது என்ன ரொம்ப ஈர்த்தது அதில் உள்ள சித்திரங்கள். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்திருப்போம். நம்ம கிளி ஜோஷியம் சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா அப்பா ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டு போனா கூட அதுல இருந்து ஏதோ ஒரு பொம்மை எடுக்கிறாங்க, சாமி போட்டோ எடுக்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க. நம்மளோட எல்லா விஷயமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன கத்துக்கிட்டு வந்தாங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசும்போது, ஓ நம்ம இவ்வளவு படிப்போமா, இவ்வளவு நல்லா இருப்போமா, வாழ்க்கையில இவ்வளவு நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாம் சொல்ல போனா இங்கிருந்து நம்ம கிளி ஜோஷியம் பார்த்திருக்கோம், அவங்க எகிப்திய மக்கள் டாரட் பார்த்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒண்ணு பெருசா ஒன்னும் புதுசா ஒண்ணு கிடையாது. அப்ப அப்படிங்கும்போது இது எகிப்திய பண்டைய மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த கலைதான் டாரட் கலை. இந்த டாரட் கலை அவங்க என்ன மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, தங்களோட பரம்பரை மக்கள் மட்டுமே இவங்க கத்துக்கணும், எல்லா மக்களும் நம்மளை தேடி வரணும், நம்ம மக்களை தேடி நம்ம வாரிசுகளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியே அந்த கலையை அவங்களுக்குள்ளேயே ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க. சொல்ல போனா இன்னும் கூட ஒரு சில சூட்சுமங்கள் பெரிய பெரிய ஜோதிடர்கள் கிட்ட அவங்களோட கைவசமா இருக்குதுன்னு சொல்லலாம். அது அவ்வளவு சீக்கிரம் வெளிக்கொணர மாட்டாங்க. அது அவங்களுக்கே உண்டான அது எப்படி நம்ம பின்னாடி வர சந்ததியர் அதை பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல இன்னும் அது வரல. இவங்களோட சீக்ரெட் எல்லாம் இன்னும் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய இருக்கு. கத்துக்க நாம இன்னும் கடல் கூட நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரிதான் அந்த மக்களும் அந்த மாதிரி நினைச்சாங்க. அதுல யூதர்கள் அவங்க கிட்ட உடன் வேலை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கலையை எப்படியாவது நம்ம கத்துக்கிட்டு இதை வெளிக்கொணரணும், மற்ற மக்களும் கத்துக்கிட்டு மக்கள் பயன்படணும் அப்படின்னு நினைச்சு அந்த கலையை கத்துக்கிட்டு உண்மையா அவங்களோட எகிப்தியரோட கலையாவே இருந்தாலும் யூத மக்களாலதான் இந்த கலை வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுல 19ஆம் நூற்றாண்டுல வெயிட் என்பவரால் தான் சித்திரங்களோட இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டு வந்தார். சொல்ல போனா அந்த எகிப்திய மக்கள் அந்த சித்திரங்களை கூட அவங்களுக்கு புரியும்படியா தான் அதை வச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம கோயிலுக்கு போறப்பவே பார்த்துட்டீங்கன்னா நம்ம சித்திரங்களை வச்சு நம்மளால கதை சொல்ல முடியும். அது கிருஷ்ண பரமாத்மாவோடையதா இருந்தாலும் சரி, மற்ற தெய்வங்களோட ஓ இப்படி இருந்திருக்காங்க, அடுத்து இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா நம்ம பார்க்கும் போதே அந்த வரலாறு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ஒரு சில விஷயங்களை நம்ம உட்கிரகிச்சிட முடியும். அந்த மாதிரிதான் மக்கள் அதை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கூடிய அந்த சித்திரங்கள் இருந்துச்சு. ஆனா அது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில மக்களோட இன்ப துன்பங்கள் வெளிப்படையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிர்வாண கோலத்துல ஒரு மாதிரி ஒரு பானதக்கத்துலதான் அந்த ஓவியம் இருந்துச்சு. ஆனா அப்படியே நம்ம மற்ற மக்கள் இடத்துல கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்காக வெயிட் என்பவர் வெயிட் அவங்க அமிலா கால்மன் அவங்க பெண்ணை வச்சு அவங்க அதாவது 85 துருப்புச்சீட்டை 78 கார்டு வடிவமைச்சு சீரான ஒரு புகைப்படத்தோட இது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சாங்க. அந்த வடிவம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த உடனே இதுதான் பதில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சித்திரங்கள் நல்ல ஒரு உணர்ச்சியோட நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது.
இப்ப இந்த டாரட் கலையில பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 78 கார்டு. அதுல 22 கார்டு வந்து மக்களினுடைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து சொல்லக்கூடிய உணர்ச்சி மிக்க ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்டு வித்தைக்காரன் கார்டு தான். வித்தைக்காரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நம்ம மேஜிக் தான். நம்ம என்ன சொல்லுவோம், 5 நிமிஷம் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு மேஜிக் பண்ணி காமிச்சாலோ நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்மளையே மறக்கடிச்சிருவாங்க. அந்த வித்தைய அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எப்படி பண்ணியிருக்காங்க இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த இந்த பிரபஞ்சத்துல இப்ப வாழ்ற காலகட்டத்துல இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் சூட்சுமங்களை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். வித்தைக்காரனா நீ இருந்தா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி காண முடியும் அப்படிங்கறதான் முதல் அடித்தளமே போட்டிருக்கிறாரு. அது ஆரம்பிச்சு 22வது கார்டு பாத்தீங்க அப்படின்னா அறிவீனன் கார்டு. அறிவீனன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய அறிவை இழந்தவன், முட்டாள். அப்போ நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு தொழில் பண்றோம், ஏதாவது ஒரு புதிய செயல் செய்யறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீ வந்து ரொம்ப உன்னுடைய அறிவை இழந்துட்டு இருக்க. இப்ப உனக்கு தேவையானது முழுமையான தெளிவும் நிதானமும் அறிவும் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல ஆரம்பிச்சு 22வது கார்டுல அதை வச்சிருக்காங்க. அடுத்து வந்து செங்கோல் கார்டுகள், கோப்பை கார்டுகள், வால் கார்டுகள், அடுத்து நாணயம் கார்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து 78 தொகுப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கார்டினுடைய வடிவம். இது வந்து நாணயம் கார்டு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இது இப்ப நம்ம இதுல பாக்குறோம். இப்ப இந்த டாரட் கலை படிச்சவங்க மட்டும்தான் இதை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. இதுல யார் வேணாலும் இந்த போட்டோ பார்த்துட்டு எப்படி இருக்கு, இதுல என்ன சித்திரம் இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். தெரியுது இல்லையா? இதுல என்ன இருக்கு, ஒரு கை இருக்கு, மேல மேக கூட்டம் இருக்கு, அதுல ஒருத்தங்க காயின் பிடிச்சிருக்காங்க, ஒரு காயின் பிடிச்சிருக்காங்க, கீழே வந்து அப்படியே பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வளமையான ஒரு இடம் இருக்கு. அப்போ ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க. நான் வந்து இதை அப்படியே இந்த சீட்டை வந்து அப்படியே எடுத்து வச்சு அவங்க முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, பெயர் கேட்குறோமோ இல்லையோ அவங்களோட வயது கேட்கணும். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி பேசுறதுனால ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க என்ன வயசு, எந்த மாதிரி ஒரு தோரணையில் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியும். நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா பூவெல்லாம் வச்சுட்டு மங்களகரமாக வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு சுபகாரியம் ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படியே ஒரு பரபரப்பாக ஒரு டென்ஷனோட அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக தொழிலுக்காக தான், அடுத்து ஏதோ பண்ண போறாரு, அவருக்கு தேவை இப்போ பணம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இது நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தங்களுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட வயசு மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா எடுத்துடனே நம்ம சொல்லலாம் பணம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அடுத்த தொழில் நிலையில எனக்கு லாபம் வருமா அப்படிங்கிற கேள்விக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பசுமையான இடம் அப்படிங்கும்போது அடுத்து வளமை, சொத்து சம்பந்தப்பட்ட கேள்விக்காக வந்திருக்காங்கன்னு 100% சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்ப இந்த புத்தகத்துல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது படிச்சாவே இந்த கலையை கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாலும் கூட ஒரு கார்டில் உள்ள சூட்சமத்தை வந்து நான் கொடுக்கல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டோம்னா வகுப்பு எப்படி வருவீங்க, அதனால வந்து அந்த சூட்சமத்தை வந்து கொடுக்கல. ஒரு கார்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 78 கார்டுலையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம். 100% குறிக்கக்கூடிய பாசிட்டிவ் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்கு. அந்த கார்டு மட்டும் அந்த ஜாதகருக்கு ரிசல்ட்டா வந்துருச்சு அப்படின்னா 100% கண்ணை மூடிட்டு நடக்கும்பான்னு சொல்லலாம். சொல்ல போனா ராசி பலன் நான் சொல்றதும் டாரட் கார்டு தான். எப்ப நான் டாரட் கலையை நான் தொட்டனோ அதுலேருந்து ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கோம். வாடிக்கையாளருக்கு வந்து என் கணிதம், நம்ம ஜோதிடம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தா கூட என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது டாரட் அப்படிங்கிறத நான் உருவாக்கிட்டேன். இதுல நிறைய இன்னும் அடுத்தடுத்து புத்தகங்கள் எழுதணும், இன்னும் நிறைய கொண்டு வரணும், நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டா இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் கூட நான் வந்து டாரட் கலை மூலியமா தான் எடுத்தேன். அதே மாதிரி ராசி பலன் ஆகட்டும், வார பலன் ஆகட்டும், மாத பலன் ஆகட்டும், அதே மாதிரி கிரிக்கெட் போட்டியில வந்து எந்த மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நான் டாரட் கலை வச்சு தான் எடுத்தேன். மக்களுக்கும் அப்படிதான், என்னுடைய வாடிக்கையாளருக்கு உடனடி விஷயம், உடனடி ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு இன்டர்வியூ போறாங்க,
மேடம் என்னாகும் மேடம், இன்னைக்கு நான் இன்டர்வியூ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடிக்கையாளர் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் பாசிட்டிவ் கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த கார்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கோப்பை கார்டு, 2 கோப்பை கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு அங்கே சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க மூலியமா நீங்க வெற்றி வாகை சூடிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் விஷயத்த சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை மறைச்சு அந்த நேரம் அந்த ஜாதகரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சு கூட கொண்டுட்டு போறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. எதுவாயினும் அதை சொல்லத்தக்க வகையில வந்து சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கு அப்படின்னா கூட கரெக்டா அவங்க வந்து அதை சந்திச்சு அதனால ஒரு பாடம் கத்துக்கிட்டு இனி நம்மளோட வாழ்க்கையில இதை மாத்தி கொண்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு மனத்தெளிவை ஏற்படுத்தி அதை சொல்லிடணும்னு தான் என்னோட பதில். அது ஜோதிடமாகட்டும் பிரசனமாகட்டும் எதுவாயினும். ஏன்னா அவன் வந்து ஃபியூச்சரை பத்தி தான் கேட்க வர்றாங்க. இப்போதைக்கு அவங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் கேட்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட இல்ல அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒருத்தவங்க கிட்ட கூட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு போகலாம். அதுக்காக ஜோதிடரை நாடி அவங்க வர்றது கிடையாது. சொல்லப்போனா அவங்க வந்து பெண் தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க பிரச்சனை கேட்க வந்தவங்க. இந்த கார்டு வந்துச்சு. இந்த கார்டு வந்தாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. மேடம் டாரட் பிரச்சனை மட்டும்தான் மேடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேடம் பார்த்துக்கலாம், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துட்டேன். கால் பண்ணாங்க. நான் அப்போவே பார்த்து வச்சுட்டேன். ஏன்னா வாடிக்கையாளர் சொல்கிற நேரம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் நம்ம எடுத்து வச்சிருவேன். அவங்க வர்ற நேரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போவும் நம்ம ஒரு டவுட்டுக்கு எடுப்போம். ஆனால் 2மே நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான். அதில் எடுத்து வச்சதில் இதுதான் முதல் கேள்வி கேட்டேன். யார் மேடம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டாங்க. ரொம்ப ஒரு 5 நிமிஷமே அழுதுட்டாங்க. அவங்களால பேசவே முடியல. மிகப்பெரிய ஒரு துரோகத்தை சந்திச்சுட்டு தான் மீண்டும் அதுலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் வர முடியாமல் அவங்களுக்கு இப்ப தேவையானது வந்து என்ன அப்படின்னா மனதளவுக்கு ஒரு ஆறுதல். அவங்க கேட்கறத தான். ஆனா அதை கேட்க மாட்டாங்க. ஜோதிடர்கிட்ட என்ன ஆறுதல் கேளுங்க நான் கேட்பாங்க. இல்ல, இப்ப தேவையானது வந்து அவங்களுக்கு சரியான ஒரு ஆறுதலான பேச்சு, ஒரு ஆறுதலான ஃபியூச்சர் லைஃப்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைங்கிறத நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு இவ்வளோ துரோகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும். அது ஒரு சில பர்சனல் விஷயம், இதெல்லாம் நடந்திருக்கும் மேடம். ஆனால் அதை தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் மனதளவில் தாண்டி வரல. உடல் அளவு குடும்பத்தளவு விலகி வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் மனதளவு உங்களால் வர முடியாமல் போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் மேடம், அப்போ வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இது வந்து நடந்து முடிஞ்ச விஷயம். நடக்க போற விஷயத்துக்கு நம்ம இன்னொரு கார்டு நம்ம பிரச்சனை பார்க்குறோம். அந்த கார்டு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நிச்சயமா வரக்கூடிய அடுத்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். சப்போஸ் அடுத்த கார்டும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வரக்கூடிய காலகட்டத்திலும் இன்னும் நீங்க வந்து தெளிவா இருக்கணும், நிதானமா இருக்கணும். மற்றவங்க கூட பேசுறப்ப கூட கவனமா பேசணும். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கூட கவனமா போயிட்டு வரணும். எந்த செயலிலுமே கொஞ்சம் நிதானம் தேவை. பண விஷயத்துல நிதானம் தேவை. அவமானப்படக்கூடிய சூழல் இது எல்லாமே. ஏன்னா இந்த கார்டு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், எப்படி வால்ல புறமுதுகுல அந்த வால் வந்து குத்தப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் இது வந்து அந்த நம்ம வந்து இது பார்க்கும்போது அப்படியே சித்திரத்தை நம்ம அப்படியே ஒரு கதையாவே நம்ம மனசுல அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கும். அவ்வளோ அது உணர்வுபூர்வமா புரிஞ்சா மட்டும்தான் தெரியும். புறமுது காட்டி நல்ல மாமனிதர். ஏன்னா அவர் வந்து எப்படி மேலங்கியோட கீழே படுத்திருக்காரு, புறமுதுகளை வந்து வாளால குத்தப்பட்டிருக்கு. அப்ப இதனோட விஷயம் எப்படி இருக்கு? நல்லா வாழ்ந்த மனிதர், கௌரவமா வாழ்ந்த மனிதர். இந்த சூழ்நிலையில அவங்களுடைய முதுகுல நம்ம என்ன சொல்லுவோம், அரச போர்லயே நம்ம சொல்லுவோம் புறமுதுகு காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் இது இருக்கு. அப்பதான் இப்ப நடைமுறை வாழ்க்கையில நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ராக் மாத்தி சொல்றோம். அவ்வளவுதான். இவ்வளோ சூட்சமங்கள் வந்து இந்த டாரட் கார்டுல இருக்கு. இன்னும் வந்து டாரட் கலை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இதுல தான் முதல் பதிப்பகமா இந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். குருஜி குருராஜா ஐயாவோட வகுப்புல தான் நான் வந்து டாரட் கலை கத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் என்னை ரொம்ப அதுக்குள்ளே அப்படியே ஆழ்ந்த இது கொண்டு போயிருச்சு. நிறைய ஆய்வுகள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஐயா கிட்ட ஒரு ஐடியா கேட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புத்தக வடிவில் டாரட் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தக வடிவில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த பதிப்புகள் நிச்சயமாக வரும். இன்னும் நிறைய மக்களுக்கும் கொண்டுட்டு போயும் நம்ம டாரட் கலையை கொண்டுட்டு போயும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த டாரட் பற்றி ஒரு சில விஷயங்கள் நானும் சொல்லி ஆகணும். என்ன ஒரு விஷயம்னா, நமது மாணவர்கள் எல்லாமே இந்த முகநூலில் டாரட் என்பது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு விஷயம். ஃபேஸ்புக்கில் பார்த்தா யாராக இருந்தாலும் டாரட் பிரச்சனை பார்க்கப்படும் அப்படி இப்படின்ட்டு போட்டிருக்கோம். நாம் ஜாதகம், அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஜோதிடத்தோட A to Z நம்ம கொடுத்துறோம், இன்க்ளூடிங் காலபுருஷ தத்துவத்தோடு சேர்த்து. ஸோ இதெல்லாம் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வகுப்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா எண்கணிதம் நடத்துகிறோம், சோழி பிரசனம், ஜாமுக்குள் பிரசனம், பரிகார வகுப்பு, உலகில் ஜோதிடம், இப்படி எல்லாமே இதையும் நம்ம நடத்திடுறோம். டாரட் பிரசனம் மட்டும்தான் பெண்டிங் வச்சோம். மலர் மருத்துவம் கூட நடத்திட்டோம். அந்த டாரட் பிரசனம் நான் 2015 சம்திங் 15-16 அந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டேன். இது என்னப்பா ஒரு கிளி ஜூஸ் மாதிரி தானே இருக்குது, இதுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பலன்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் கிளி ஜூஸி மாதிரி தானே இருக்குது, இதுக்கு என்ன போய் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம விட்டுட்டோம். ஆனால் மாணவர்கள் நம்மக்கிட்ட படிக்கிறவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எப்பா தமிழ்நாட்டில் தமிழ் நூலில் முறையாக நல்ல விளக்கமாக எழுதுனது நம்ம டாரட் கார்த்திகேயன் சார் தான், நம்ம நண்பர் தான், அவர்கிட்ட போய் படிங்கன்னு நம்ம மாணவர்கள் எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அங்கே படிச்சுட்டு வந்தவங்க, சார் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் டாரட் எடுத்தீங்கன்னா அதை விட இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் நீங்கள் எடுங்க சார், நீங்கள் தான் பார்ப்பீங்கள்ல. அவங்களாம் டாரட் என்கிட்ட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ரைட்டு இதையும் நம்ம எழுதுவோமே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க, எப்போவுமே காரில் டாரட் இருக்கும். சரி வீட்டில் என்ன சொன்னேன், சரி ஒரு கார்டு எடுங்க, டாரட் பிரச்சனை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுக்க சொன்னேன். முதல் கார்டு முதல் செங்கோல் வந்தது. இந்த முதல் செங்கோலோட விளக்கம் என்னன்னா, புதிய முயற்சி புதிய தொடக்கம் அப்படிங்கிறது தான் இதனோட தத்துவம். அப்போ இந்த புதிய முயற்சி நிறைய விளக்கங்கள் இருக்கு, நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். புதிய முயற்சி புதிய தொடக்கம், இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சிருவோம். டாரட் கார்டே நம்மளுக்கு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறத நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, அது வெற்றி பெறும். ஏன்னா இது பாசிட்டிவான கார்டு, வெற்றி பெறும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 6-7 பேட்சுக்கு மேலே நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம். அந்த கிளாஸ் அத்தனையுமே கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே படிச்சிருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம டாரட் சார்ட்ட, கார்த்திகேயன் சார்ட்ட தான் வாங்கி நம்ம இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது அந்த புத்தகத்தில் நேர்பலன் தலைகீழ் பலன் அவ்வளோதான் இருந்தது. சரி இதை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு கீதா மேடம் கேட்டாங்க. எனக்கெல்லாம் நேரமே இல்லை, என்னால் எழுத முடியாது. உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுதுங்க, ஏதோ சந்தேகம்னா உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஒரு இடத்துல கூட நான் எழுதலை. அவங்களே முழுக்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக நேர்த்தியாக அழகாக எழுதியிருக்காங்க. கடந்த கால பலன், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு புதிய கோணத்தில் டாரட் மாஸ்டருங்கிற புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. இந்த பிழை திருத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட்டுக்கு அவங்க பொண்ணோட மேரேஜ் இருக்கிறதுனால அதுக்கு பத்திரிக்கை அழைப்புதல் இதெல்லாம் வைக்க போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நேற்று தான் புத்தகத்தையே பிரிண்ட் பண்ணி, நேற்றே சுட பிரிண்ட் பண்ணி கொண்டு கொடுத்தாரு. இல்லை நாளைக்கு நாங்கள் வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாரட்டோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம சக ஜோதிடர் ஒருத்தர் கேட்டார், நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க. என்னப்பா டாரட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சோழி பிரசனம், ஜாமுக்குள் பிரசனம் மாதிரி இதுவும் ஒரு பிரசன்ன வழி தான். நம்ம கிளி மூலியமாக எடுத்தோம்னா அது கிளி ஜோதிடம். அந்த கிளி இல்லாமல் நம்மளோட உள்ளுணர்வுகள், நம்மளுடைய ஆரா வைப்ரேஷன் மூலியமாக நம்ம கையோட அப்படியே கார்டு மேலே அப்படியே தொட்டுக்கிட்டே வருவோம். எந்த கார்டு கையில் சொரசொரப்புன்னு ஒரு குறுன்னு ஒரு உணர்ச்சி தோணுதோ அந்த கார்டு தான் அவங்களுக்கு உண்டான கார்டு
அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். சரி எனக்கு ஒன்று பாருப்பா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என்ன நான் பார்க்கறது, சரி நான் பார்த்துடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த கார்டு வந்துச்சு. அதாவது இதயத்தை 3 வாள்கள் குத்தி கிழிக்குது. இதுதான் இந்த கார்டு. இது வகுப்பில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துருச்சு. ஆளை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல. இவருக்கு என்ன நான் பலன் சொல்கிறதுன்னு ஒரு கணம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறேன், ஆனால் யாரோட இதயத்தை காயப்படுத்துனீங்களான்னு கேட்டேன். எப்படிப்பா சொல்கிறேன்னா, இந்த கார்டு அதான் நான் சொல்லுது, அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் உரிமையாக. அதனால் இந்த கார்டு அதை தான் சொல்லுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாப்பா, திடீர்னு ஒரு அஃபேர் வந்தது. நான் இருந்துக்கிட்டு வேணாம் 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 வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு நான் ஒருதலை பட்சமாக உங்களை ரொம்ப விரும்பிட்டேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் அதுக்கு பயங்கரமாக பேசி எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடித்து ஆஃப் பண்ணிட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் அடுத்த கேள்வி, நான் அவங்களோட தொடர்ந்து பயணிக்கலாமா இல்லை ஒரேடியாக விட்டுடுறதே நல்லதான்னு கேட்டாங்க. இல்லை நான் ஆல்ரெடி நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டீங்க. ஆனால் இது காயம் சொல்ல முடியாது, இருந்தாலும் அவங்களோட சூழல் அதுக்கு இவரும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் இடம் கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த பெண் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள காயப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேலே அவங்களோட சேர்ந்தீங்கன்னா பிரச்சனைகள் வேறு மாதிரி வரும், விட்டுருங்கன்னு வெறும் ஒரே ஒரு கார்டு எடுத்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை சொல்லியாச்சு. நம்ம ரேணுகா மேடம்ட்டும் சும்மா ஒரு 1 hour தான் கிளாஸ் எடுத்தேன். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு, வருமானு பாருங்கம்மான்னு ஒரு கார்டு எடுத்தவங்க பாசிட்டிவானு கார்டு வரும் சார் அப்படின்னு அவங்க உடனே சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துலேயே அந்த அமௌண்ட்டும் வந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்றாடமாக எதை நீங்கள் பார்க்கணும், எந்த ஒரு கேள்விக்கும் இதுக்கெல்லாம் வரைமுறை கிடையாது, பகல் இரவு அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சுத்தமாக இருக்கணும், தரையிலையோ அல்லது இரும்பு டேபிள்லேயோ வைக்கக்கூடாது, அவ்வளோதான் கான்செப்ட். ஒரு கிளாத் ஒன்று வச்சு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த டாரட் பர்சனை பார்க்கலாம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மாணவர்கள் எல்லாமே டாரட் சொல்லி கொடுத்த பிறகு இன்றைய போட்டி ஜெயிக்குமா ஜெயிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிட்டத்தட்ட 90% பார்த்துருவாங்க. ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகும். காரணம் என்னன்னா, அவங்க பதட்டமான நிலையில் இருந்திருப்பாங்க. பதட்டமாக மூச்சு வாங்கக்கூடாது வேகமாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதட்டம் கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது, இதெல்லாம் முக்கியமானது. நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டையோ இல்லை மனைவி கனவுகிட்டே சண்டை போட்டுட்டு பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கார்டு எடுக்கக்கூடாது. பிரசனத்தில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கறது இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு சிக்கலில், நீங்கள் ஒரு சோகத்தில், நீங்கள் ஒரு அசாதாரண சூழலில் இருக்கும்போது ஜாதகமும் பார்க்கக்கூடாது, பிரசன்னமும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உண்மையிலே ரொம்ப சிக்கலை தான் சந்திப்பீங்க, நீங்களும் சந்திப்பீங்க. கிளைண்ட்டுக்கு சொல்கிறதும் தப்பான பலன்கள் வரும். ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் சரியில்லை. அப்போ நீங்கள் கார்டை எடுக்கும்போது தப்பான பலன்கள் தான் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூழல். ஸோ டாரட் பிரசனம் உங்களை பல வகையில் உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும். அப்படியே ஜாதகத்தில் கூட இந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி எடுத்தோன்னே கரெக்டாக அந்த என்ன கண்டென்ட்டோ அதை பேசக்கூடிய சூழல் இந்த டாரட் பிரசனத்தில் இருக்குது. படிக்க விரும்புகிறவங்க தாராளமாக அடுத்து ஒரு நாள் கிளாஸ் தான் அந்த புத்தகத்தை எப்படி பார்க்கணும், கார்டு எப்படி எடுக்கணும், கார்டு எப்படி சுத்திகரிக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்க சொன்னால் நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்த அறிவிப்பு வரும், அப்போ எல்லாருமே சேர்ந்து படிங்க. அடுத்ததாக நம்மளோட ஸ்டூடெண்ட்டில் 5வது பேட்ச் மாணவர் அருள்மணி அவங்களுக்கு டாரட் முறையிலையும் கிரிக்கெட் போட்டிகளை, கபடி சில ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஜாமக்கோல் சொல்லி கொடுத்தனேன். ஐயா டாரட்டும் சொல்லுது, ஆனால் சில டைமில் நாங்கள் அங்கன்னு அந்தந்த வேலையில் ஓடிடுறோம். ஆனால் ஜாமக்கோல் டக்குன்னு என்னால் எந்த இடத்துலனால கார்டே இல்லைனாலும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜாமக்கோல் விஷயத்திலே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஜாமக்கோல் விஷயத்தில் கிரிக்கெட் போட்டிகள் எப்படி யார் வெற்றி பெறுவாங்க என்னன்ட்டு எல்லாரோடையும் 100% பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் 85 to 90% நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே 10 போட்டியில் 8 போட்டி நீங்கள் சொல்லி வெற்றி பெற்றாலே அது
அந்த பிரசனத்துக்கு உண்டான பெருமை தான். ஸோ அந்த அளவுக்கு தினமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ வந்து மேடையில் பேசுவாங்க. ஜாமக்கோலை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம்.